அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து 2 விதமாக பண்ணலாம். ரெகனைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இவங்க மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என் பேர் டாக்டர் கிருபாகரன். நான் வந்து ஹெப்படோபிலியரி பேங்க்ரெட்டிக் அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து நாள்பட்ட கல்லீரல் நோய், திடீர்னு கல்லீரல் செயலிழப்பு, அது மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 100 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து கெடாவரிக் ஆர்கன் டொனேஷன்லேருந்து வர லிவர் தான் பண்ணியிருக்கோம். ஒரு காவாசி வந்து லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி நம்ம வந்து பிளட் சேதமானா பிளட் தான் கொடுக்கணும், அதே மாதிரி லிவர் வந்து பாதிச்சுன்னா நம்ம இன்னொரு லிவர் தான் வைக்கணும். அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து நாள்பட்ட கல்லீரல் நோய் வந்து கல்லீரல் செயலிழந்தவங்க தான் பெரும்பாலும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் அக்யூட் லிவர் ஃபெயிலியர், அக்யூட் அண்ட் கிரானிக் லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதில் வந்து லிவர் வந்து திடீர்னு செயலிழந்துடும், அவங்களுக்கும் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து கெடாவரிக் ஆர்கன் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இன்னொன்று வந்து லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். கெடாவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து மூளைச்சாவு ஏற்பட்டவங்களிருந்து உடைய ஃபுல் லிவர் எடுத்துட்டு கல்லீரல் செயலிழந்தவங்களுக்கு வைக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து கல்லீரல் செயலிழந்தவங்களுடைய லிவர் ஃபுல்லாக எடுத்துருவோம். அதுக்கப்புறம் மூளைச்சாவு ஏற்பட்டவங்க இருக்கிற ஃபுல் லிவரை இப்போ கல்லீரல் செயலிழந்தவங்களுக்கு வைப்போம். அதில் பிளட் வெசல்ஸ் எல்லாம் நிறைய ஜாயின் பண்ணணும். அப்புறம் வந்து பைல் டக்ட் ஜாயின் பண்ணணும். இந்த கெடாவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்ல வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. மூளைச்சாவு ஏற்பட்டவங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெகனைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இவங்க மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். டிரான்ஸ்டான் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு லிவர் அலாட் பண்ணாதான் இந்த கெடாவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும். லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து கல்லீரல் செயலிழந்தவங்களுடைய ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ். அப்படின்னா அக்கா, அண்ணா, அப்பா, அம்மா, தங்கச்சி, அவங்கள தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ். அவங்களுடைய லிவர் பாதி லிவரை வந்து நம்ம செயலிழந்தவங்களுக்கு ஒருத்தலாம். ஸோ அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்றாங்க அப்படின்னா, முழுசா அந்த செயலிழந்த லிவர் எடுத்துட்டு இந்த தானம் பண்றவங்களுடைய பாதி லிவரை செயலிழந்தவங்களோட வச்சு அந்த பிளட் வெசல் அண்ட் பைல் டக்ட் எல்லாம் ஜாயின் பண்ணுவோம். லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லயும் அந்த கெடாவர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லயும் பிளட் குரூப்பிங் மேட்ச் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல வந்து டோனருக்கு 99.9% எந்த தொந்தரவும் வந்து வராது.